ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மெக்மூனா ஜோயா வசதி, சியால்கோட், மர்கஸ் அக்லே, ஹதீஸ் வர்ணா, பிம்பர், மர்கஸ் அப்பாஸ் கோட்லி இடங்களில் அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக தீவிரவாத முகாம்கள் மீது இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். டார்வின், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். கடந்த ஏப்ரல் 22 பகல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 26 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். பொதுமக்கள் 26 பேர் கொல்லப்பட்டது மீண்டும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருந்தது. இதனையடுத்து இது பாகிஸ்தானிலிருந்து இயங்கி வரக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகள் தான் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்த நிலையில் அது பாகிஸ்தானுக்கான ராஜாங்க ரீதியிலான எடுக்கப்பட வேண்டிய, அவர்களுக்கு அழுத்தம் கொடுப்பதற்காக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக இந்தியா எடுத்து வந்திருந்தது. இதனை அடுத்து பாதுகாப்பு என்பதும் அதிகரிக்கப்பட்டதோடு எல்லைப் பகுதிகளில் ராணுவமும் குவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த எதிர்வினை ஆற்றுவது தொடர்பான பல்வேறு கட்ட ஆலோசனைகளை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்றிருந்தது. அதே வேளையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் என தனித்தனியாக ஆலோசனை கூட்டங்களும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வந்திருந்தன. இந்நிலையில் தான் நேற்றைய தினம் இந்திய பாதுகாப்புத்துறை ஆலோசகரான அஜித் தோவல் பிரதமரை 24 மணி நேரத்திற்குள்ளாக 2 முறை சந்தித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். அதற்கு முன்னதாக இந்தியாவினுடைய ராணுவம், அதே போன்று விமானப்படை மற்றும் கப்பல் படை ஆகியவற்றினுடைய உயர் அதிகாரிகளுடனான அந்த ஆலோசனையும் நடைபெற்றது. இதனையடுத்து எதிர்பாராத விதமான ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு இந்தியா திட்டமிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் அதிகாலை விடியற்காலையிலே இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. சுமார் 1:30-2 மணி அளவிலான இந்த தாக்குதலை இந்தியா தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத முகாம்களை தாக்குவதற்கான அந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. உளவுத்துறையினுடைய அறிக்கையின் அடிப்படையில் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் பொதுமக்களையோ அல்லது பாகிஸ்தானுடைய பொருளாதார மண்டலங்கள் மற்றும் விமான தளங்கள் மற்றும் ராணுவ தளத்தையோ தாக்கவில்லை என்று இந்திய ராணுவமானது தெரிவித்திருந்தது. இந்தியாவின் அதிரடி தாக்குதல் என்பது அனைத்தும் பாகிஸ்தானிலிருந்து இயங்கி வரக்கூடிய மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரிலிருந்து இயங்கி வரக்கூடிய லஷ்கர்-இ-தொய்பா மற்றும் ஜெய்ஷ்-இ-முகமது ஆகிய இந்த தீவிரவாத அமைப்புகளின் முகாம்கள் மற்றும் முக்கிய தலைவர்கள் தங்கியிருக்கக்கூடிய பகுதியைத்தான் குறிவைத்து இந்திய ராணுவமானது துல்லியமாக தாக்கியிருக்கிறது. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய விமானப்படை தான் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்திய எல்லைக்குள் இருந்துதான் இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே தற்போதைய நிலையில் எந்தெந்த இடத்தில் தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது என்பது தொடர்பான அந்த விவரம் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக மார்க் சுபான் அல்லா என்ற ஒரு பகுதி தாக்கப்பட்டிருக்கிறது. இது பவால்பூர் என்ற பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பவால்பூர் பகுதியில் இருக்கிறது. அதே போன்று பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முரிக்கே என்ற பகுதியில் மார்க் சைபா என்ற இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அது சர்ஜல், மெகுனா ஜாய் ஃபெசிலிட்டி உள்ளிட்டவையும், மார்க் அலே, ஹதீஸ் பர்னாலா உள்ளிட்ட பகுதி, அதே போன்று மார்க்ஸ் அப்பாஸ், மஸ்கர் ரஹீல் சாஹித், இது கோட்லி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதியாகும். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பகுதி. அதே போன்று ஷவாஹி நில்லா நக்கம் என்ற முசஃபராபாத்தின் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. மார்க்ஸ் சைதீனா பிலால் ஆகிய இந்த பகுதியில் தாக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட பகுதியில் சிலவை மதராசாக்களாகவும் சிலவை இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கான அந்த பயிற்சி மையங்கள் மற்றும் அந்த முகாம்களாக இருந்திருக்கின்றன. மற்றும் லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது ஆகிய இந்த தீவிரவாத அமைப்புகளுடைய தலைவர்கள் தங்கியிருந்த பகுதியாக பகுதியைத்தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. துல்லியமான தாக்குதலாக நடத்தப்பட்டிருப்பதாக இந்திய ராணுவம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இந்த தாக்குதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் பாகிஸ்தான் தரப்பில் இந்தியா அத்துமீறியதான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்திய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய எல்லைக்குள் இருந்துட்டு உளவுத்துறையினுடைய
அந்த அறிக்கையின் அடிப்படையில் துல்லியமாக அந்த தீவிரவாதிகளுடைய முகாம்களை தான் தாக்கி அளித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் என்று கூடிய இந்த இந்தியாவினுடைய இந்த ராணுவ தாக்குதல் நடவடிக்கையை பொறுத்தவரைக்கும் இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. ஏனெனில் 26 பேர் பொதுமக்கள் கொல்லப்பட்ட நிலையில் உடனடியாக இதற்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருந்தது. அதேவேளையில் பொதுமக்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவுடைய பல்வேறு தலைவர்களும் இந்த எதிர்வினை ஆற்றுதலுக்கு ஒரு வரவேற்பை அளித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. தீவிரவாதிகள் முகாம் மீது இந்திய ராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி டார்வின்.